இரவு பகலை தேட இதயம் ஒன்றை தேட. ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல வைபவ் நடிச்ச 25வது படமான ரணம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன? 25வது படம் முக்காவாசி பேருக்கு பாத்தீங்கன்னா தோல்வியா தான் அமைஞ்சிருக்கு. ஆனா நம்ம வைபவுக்கு இது வெற்றி படமா அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நண்பா. இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துருவோம். நம்ம படத்தோட ஹீரோக்கு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, செதஞ்சு போன முகம், அதாவது அந்த முகம் எப்படி இருந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு செதஞ்சு போயிருந்தாலும் அந்த முகத்தை அக்யூரேட்டாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு படம் வரைஞ்சு கொடுக்கக்கூடிய திறமை இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இவர் ரொம்பவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காரு. செதஞ்சு போன முகம், எரிஞ்சு போன முகம், தண்ணியிலே விழுந்து அழுகி போன முகம், இந்த மாதிரி இருக்கிறதுனா யாரு, அவங்க முகம் எப்படி இருந்துச்சு தெரியல அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத பாடிஸ் எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா படம் வரைஞ்சி இந்த முகம் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய நபராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிரைம் இப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிரைம் ரிப்போர்ட்டு ஒரு ஸ்டோரியாகவே எழுதியும் கொடுக்குறாரு. அது உண்மைக்கு நெருக்கமாக இருக்கும். அதை வச்சு போலீஸ் எத்தனையோ கேஸை க்ளோஸ் பண்ணிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நபராக, போலீஸ்க்கு ரொம்பவே வேண்டப்பட்ட ஒரு நபராக இவர் இருக்காரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு வித்தியாசமான பிரச்சனை அங்க இருக்க ஸ்டேஷனுக்கு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 கால்கள் வெட்டப்பட்டு அந்த கால்கள் எரிக்கப்பட்டு அதோட சேர்ந்து ஒரு மாஸ்க்கும் இருந்து அதை ஒரு அட்டைப்பெட்டியில போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லையே அங்க ஒரு நபர் வச்சுட்டு போயிடுறாங்க. இது யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு இடத்துல 2 கைகள் மட்டும் அதே மாதிரி வெட்டப்பட்டு எரிக்கப்பட்டு ஒரு மாஸ்கோட இருக்கு. இது 2ம் இல்லாமல் 3வது இடத்துல உடம்பும் கிடைக்கிது, தலை மட்டும் கிடைக்கல. இது யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போலீஸு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. நம்ம இன்ஸ்பெக்டருக்கு இவர் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேஸ் எல்லாத்துக்குமே ரிப்போர்ட் எழுதி கொடுத்து அந்த கேஸை க்ளோஸ் பண்ற வரைக்கும் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஃபோன் பண்ணி, இந்த கேஸ்ல நீ இதுக்கு மேல தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் இவருக்கு இந்த கேஸ் மேலே இருக்க ஆர்வத்தினால ஏன் தலையிட வேணாம்னு சொல்லி சொன்னாருன்னு தெரியாமல் 2 நாளாக தவிச்சு போய் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தா சொன்ன இன்ஸ்பெக்டரே காணும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, இவரை ஏன் வேணான்னு சொன்னார், உண்மையிலேயே அவரை கடத்தினது யாரு, இந்த பிணங்கள் எல்லாம் யாரோடது அப்படின்னு இந்த படத்தோட கதையை பயங்கரமான கிரைம் த்ரில்லர் மூவியாக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அருமையான ட்விஸ்ட்டும் இந்த படத்தில் வச்சுருக்காங்க. வைபவுக்கு இந்த 25வது படம் ஸ்கிரிப்ட் உண்மையிலே லட்டு மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா, முதல் விஷயம் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட். 2வது என்னன்னா, லவ் ரொமான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டயத்தை வேஸ்ட் அடிக்கலை. அதை விட முக்கியமானது, காமெடிங்கிற பேரில் மொக்க போடவும் இல்லை. படத்தோட கதை என்னவோ அந்த கதைக்களத்தை நோக்கியே தான் படம் ஃபுல்லாகவே நகருதே தவிர எந்த சீனுமே வேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. நம்ம ஹீரோவோட லவ் ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா அழகாக சிம்பிளாக ஒரே ஒரு சின்ன சாங்கோடையே முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு கிரைம்கான ஃப்ளாஷ்பேக்குமே பார்த்தீங்கன்னா எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுலேயே ஒரு சாங்கோடைய அழகாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் குறைகளே இல்லையா, எல்லாமே டாப் டக்கரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த படத்தில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குறைகள் வைக்க தான் செஞ்சுருக்காங்க. அந்த குறைகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோம். நம்ம படத்தோட ஹீரோ வைபவ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அதே இடத்துல வேலை பார்க்க வர நம்ம ஹீரோயினை தான் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி இம்மிடியேட்டாக கல்யாணமும் முடிச்சிருவாரு. அந்த கல்யாணத்துக்கு கூட யாரையுமே கூப்பிடல, அவசரமாக நீ கல்யாணம் முடிச்ச, அது ஏன் தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு தெரியல, இல்லை நம்மளுக்குமே தெரில ஏன் அப்படி அவசரமாக கல்யாணம் முடிச்சாரு அப்படிங்கிறது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட மெயின் கான்செப்டே நம்ம ஹீரோக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டேலண்ட். அந்த ஸ்பெஷல் டேலண்ட்டு சைல்டுஹுட்லேருந்து இருந்துச்சா, திடீர்னு எப்படி வந்துச்சு? ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவருக்கு இந்த அளவுக்கு செதஞ்சு போன முகத்தை அக்யூரேட்டாக வரைகிற அளவுக்கு ஒரு திறமை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு எந்தவித காரணமுமே இந்த படத்தில் சொல்லப்படலை.
ஏன்னா இதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவர் க்ரைம் சீனை வச்சு க்ரைம் ரிப்போர்ட் எழுதி இப்படி தான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கதை எழுதுறாருன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா ஏற்கனவே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு, அப்போ இவரோட ஃபீல்டு வந்து கதை எழுதுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் படம் வரைகிறது, அதுவும் செதஞ்சு போன முகத்தை படம் வரைஞ்சி அக்யூரேட்டாக கொடுக்குறதுங்கிறதுலாம் ஒரு சாதாரண விஷயமே இல்லை இல்லையா? அதை பற்றி இவங்க சொல்லவே இல்லை இந்த படத்தில். அதுதான் இந்த படத்தோட முக்கியமான பெரிய மிஸ்டேக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்னன்னா, நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, செத்துப்போன படத்துக்குள்ளே ஆர்கன்ஸே இல்லாமல் தான் அந்த டெட் பாடியே கிடச்சிருக்கு. அப்போ அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கன் திருட்டு சம்மந்தப்பட்ட கதை மாதிரி இந்த கதையை சித்தரிச்சிருப்பாங்க ட்ரெய்லரில். ஆனால் இது படத்துலையுமே வந்திருக்கும். அந்த ஆர்கன்ஸ் உண்மையிலே எங்கே போணுச்சு அப்படிங்கிறதுமே இந்த படத்தில் கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. இவங்க அந்த ஆர்கன்ஸை யார் திருடுனாலும் சொல்லலை. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் கரெக்டாக குறிப்பிட்ட 2 வருஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே அவருக்கு மறந்து போச்சு. அவரோட லவ்வரை சந்தித்ததோ கல்யாணம் ஆனதோ எதுவுமே ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் ஏன் இந்த படத்தில் வச்சாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படி ஒரு ஞாபகம் மருந்து இருக்க மாதிரி காமிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. எதுக்காக அதை வச்சாங்கங்கிறது இப்போ வரைக்கும் புரியலை. அதே மாதிரி இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிஃபெக்ட் இருக்கும் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து. என்னென்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அப்படியே இவர் ஸ்டன் ஆகி நின்றுவார். பேரலைஸ் ஆகி நிற்கும் போது இவருக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். அந்த ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவரே நார்மல் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை கூட பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இவர் மறந்து போன விஷயம் அப்படிங்கிறது இந்த கதைக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்த உள்ள திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. இது இல்லாமல் படத்தோட மியூசிக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும்னா, மியூசிக் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அளவாக இருந்தாலும் அருமையாக இருந்துச்சு. க்ரைம் த்ரில்லருக்கு தேவையான அளவுக்கு அந்தந்த இடத்துல நம்மளுக்கு மியூசிக்கு நம்மளை ஒரு செகண்டு அந்த படத்துக்குள்ளேயே இழுத்துட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நிமிஷத்தில் நம்மளே பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி நம்மளை கதையோட ஒன்றை வச்சதுக்கு முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு மியூசிக், அடுத்தது சினிமோட்டோகிராஃபி. படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னையை பொறுத்தளவுக்கு ஒரு படத்தோட பெரிய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை கதையோட ஒன்றை வைக்கணும், கடைசி வரைக்கும் அந்த படத்தை இன்ட்ரெஸ்டாக பார்க்கணுங்கிற ஆசையை ஏற்படுத்தணும். இந்த 2 விஷயமே நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்கணும். அது 2மே இந்த படத்தில் 100% இருந்துச்சு. இந்த படத்தில் டயலாக்ஸில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தில் ஒரு டயலாக்கு உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. என்னன்னா, குட் டச் பேட் டச் அப்படிங்கிறத ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரீங்க, அதே மாதிரி பசங்களுக்கும் சொல்லிக் கொடுத்து இதெல்லாம் செய்யக்கூடாது, இதுதான் குட் டச், இது பேட் டச் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கணும்லமா அப்படின்னு ஒரு டயலாக் வரும். உண்மையிலே அந்த டயலாக் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இன்னும் ஒரு சில நல்ல பெஸ்ட்டான டயலாக்ஸை இந்த படத்தில் வச்சுருந்துருக்கலாம். கிளைமேக்ஸில் ஒரு அருமையான டயலாக் வரும், இங்கே எல்லா உண்மைகளுமே அதற்கான நியாயத்தை அதுவே தேடிக்கிறோம் அப்படின்ட்டு. உண்மையிலே இந்த 2 டயலாக்குமே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் நிறைய இந்த மாதிரி டயலாக்ஸ் இருந்திருந்தால் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இந்த படம் க்ரைம் த்ரில்லர் மூவிஸ்க்கு ஒரு நல்ல ட்ரீட்டாகவே அமைஞ்சிருக்கு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வைபவோட எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவர் நடித்த டமால் டுமில், கப்பல், இந்த 2 படமும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதோடு சேர்ந்து இப்போ இந்த படமும் ஃபேவரட்டில் ஆட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.